ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம 2025 ரிலீஸ் ஆன இந்த படத்துக்கு 2 தலைப்பாங்க. ஒன்னு எ லாங் ஷாட், இன்னொன்னு இம்பர்ஃபெக்ட் எஸ்கேப். வசனமாடா முக்கியம், படத்தை பாடுறான்றதுக்கு ஏத்த மாதிரி தலைப்பை விட படத்தோட கதையும் அதுல இருக்க ட்விஸ்டும் தானங்க முக்கியம். இது ரெண்டையும் வேற லெவல்ல வச்சிருக்க ஒரு படம் தாங்க இது. சைனீஸ் மிஸ்ட்ரி த்ரில்லர். சைனாக்காரனுங்களுக்கு ட்விஸ்ட் கொடுக்க சொல்லியா தரணும், பங்கம் பண்ணிருக்கானுங்க. படத்தோட கதைன்னு பாத்தீங்கன்னா ஒரு மர்டர் கேஸ். அதுல ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் சம்பந்தப்பட்டிருப்பாளோன்னு அவன் மேல சந்தேகமா இருக்கு. பட் சுத்தி நடக்கிற விஷயங்கள்லாம் பார்த்தா அவ அதை பண்ணிருப்பான்னு தோணலங்க. நம்மள மாதிரியே படத்துல அந்த பொண்ணை நம்புற ஒரு போட்டோகிராஃபர் எப்படியாவது அந்த பொண்ணை இருந்து வெளியே கொண்டு வந்துடணும்னு பாடா படுறான். இந்த முயற்சியில இவங்க என்ன பிரச்சனையெல்லாம் சந்திக்கிறாங்க, இவங்களை சுத்தி தொடர்ற மர்மங்கள் என்ன, கடைசியா யார் அந்த கொலையை பண்ணது, இதை நம்ம நாடி நரம்பெல்லாம் உடைக்கிற மாதிரியான ட்விஸ்டோட சொல்லியிருக்கிறது தாங்க படத்தோட கதை. நான் என் தோல்வியை ஒத்துக்கிறேனே, என்னால படத்துல வரப்போற ட்விஸ்ட கண்டே பிடிக்க முடியலங்க. ஆனா உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்றத படம் முடிஞ்சதும் நீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லியே ஆகணும். நான் அதை தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும், சரிங்களா? இன்னொரு விஷயம், படத்தோட பிரிண்ட் கொஞ்சம் மொக்கையா தான் இருக்கும். நானும் எங்கெங்கயோ தேடினேன், இதை விட பெஸ்டான பிரிண்ட் கிடைக்கல. பிரிண்ட்டுக்காக ஒரு நல்ல கதையை ஏன் விடுவானேன்ட்டு தான் எடுத்துன்னு வந்துட்டேன், கோச்சிக்காதீங்க. இப்போ வாங்க நம்மள அசத்த போற அட்டகாசமான கதையை ஒரு 8 போய் பார்த்துட்டு வந்துருவோம். படத்தை ஓபன் பண்ணா இன்ஃப்ளூயன்சரா இருக்க ஒரு பொண்ணு லைவ் ஷோல பாட்டு பாடி ஆடியன்ஸை என்டர்டைன் பண்ணிட்டு இருக்கா. அவ தாங்க படத்தோட ஹீரோயின். ஹீரோயினுக்கு லைக் கமெண்ட்ஸ், இந்த லைவ் ஷோ பாக்குறவங்களாம் கிஃப்ட் கொடுப்பாங்கல்ல, அதெல்லாம் குவியுது. அப்படி ஹீரோயின் சந்தோஷமா இருக்க மாதிரி காட்டி அங்க சீனை கட் பண்ணா நைட் டைம் ஒரு காருக்குள்ள ஹீரோயின் கூட இன்னொருத்தவன், அவன் தான் ஹீரோ. 2 பேரும் அமைதியா உட்காந்துருக்காங்க. அப்ப இவங்க மூஞ்சில லைட் அடிச்சதும், டேய் வேணாண்டா எனக்கு பயமா இருக்குடா, வாடா போயிடலான்னு ஹீரோயின் கூப்பிடுறா. அட இருமா, நான் தான் பாத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஹீரோ ஒரு தடியோட காரை விட்டு இறங்க. அகைன் அங்க சீனை கட் பண்ணா ஒரு யூனிவர்சிட்டியோட கிராஜுவேஷன் டேங்க. ஹீரோயின் படிச்சு முடிச்சு பட்டம் வாங்குறா. அந்த யூனிவர்சிட்டிக்கு நம்ம ஹீரோன்னு ஒருத்தவனை பார்த்தோம்ல, அவன் கையில கேமராவோட வரான். ஹீரோ ஒரு போட்டோகிராஃபர், அழகான பொண்ணுங்களெல்லாம் மாடலா வச்சு போட்டோ எடுத்து அது மூலியமா சம்பாதிக்கிறவன். இப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹீரோவுக்கு தெரிஞ்சவ. சோ அவ ஹீரோயின்ட்ட, ஏண்டி நீ அப்ராடு போகணும்னு ஆசைப்பட்ட, கையில காசு இல்லாம தவிச்சிட்டு இருந்தல்ல, நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆளை வர சொல்லியிருக்கேன்டி. ஒன்னும் இல்ல, அவன் எடுக்கிற 4-5 போட்டோவுக்கு நீ போஸ்ட் மட்டும் கூட, உன்னை போட்டோ எடுத்துட்டு காசு நிறைய கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோ வந்துடுறாப்புல. ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் அறிமுகமாக இதை முடிச்சுட்டு ஹீரோயின் வீட்டுக்கு போறா பாருங்க. ஹீரோயினோட வீட்டுக்கு வெளியே முழுக்க முழுக்க ரெட் கலர் பெயிண்டியா ஊத்தி வச்சிருக்காங்க. ஏகப்பட்ட போஸ்டரும் கண்ணாபின்னான்னு ஒட்டப்பட்டிருக்கு. அதை கண்டுக்காம ஹீரோயின் கதவை திறக்கிறா. அப்போ ஒரு கிளீனிங் லேடி அங்க வந்து, அம்மாடி டெய்லியும் வீட்டு கிளீன் பண்ண ஒரு ஆண்டி வருவாங்கல்லம்மா, அவங்களால இன்னைக்கு வர முடியல, அதான் நான் வந்திருக்கேன், வேலையை முடிச்சுட்டு போயிடுறேன் அப்படின்னு உள்ள அவங்க ஹீரோயின் 2 பேருமே கிளீனிங்கான வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. நான் கேள்விப்பட்டமா நீ அப்ராடுக்கு போறியாமே, அப்ராடுக்கெல்லாம் போகணும்னா நிறைய பணம் வேணும்ல, நான் கூட என் பையனை அப்ராடுக்கு தான் அனுப்பணும்னு நினைச்சேன், எங்க பணம் இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்கப்போ ஹீரோயின் பாத்ரூம் போன நேரமா பார்த்து கிளீனிங் லேடி ஏதோ ஒரு திருட்டு கோட்டு வேலையை பாக்குதுங்க. பாக்கெட்ல இருந்து ஒரு கீச்சைன் எடுத்து அதை ஹீரோயினுக்கு தெரியாம ஹீரோயின் வீட்டு சோஃபாவுக்கு அடியிலேயே போட்ட லேடி. ஹீரோயின் வந்ததும் ஒண்ணும் தெரியாத மாதிரி, இந்த சாவி சோஃபா கடியில இருந்தது, உங்கள் தான் பாருங்க அப்படின்னு எடுத்து ஹீரோயின் கையில கொடுக்குது. அதை ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கப்போ லேடியோட லுக்கே சரியில்லை, உட்டா ஹீரோயினை கட்சி தின்றும் போல அந்த பார்வை பாக்குது. சேம் டைம் டொக்கு டொக்கு டொக்குன்னு யார்கிட்ட இருந்தோ ஹீரோயினுக்கு மெசேஜா வந்துட்டு இருக்கு. மெசேஜ பார்த்த ஹீரோயின் மூஞ்சில ஒரு பயம் பதட்டம். உடனே கிளீன் பண்ண வந்தவங்கள கிளம்ப சொல்லிட்டு நைட் டைம்ல ஒரு ஒட்டடை பிடிச்ச கட்டடத்துக்கு ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் போட்டோ ஷூட்காக போறாங்க. இது ஒரு பழஞ்ச பில்டிங், பல நாளா சினிமா ஷூட்டிங்காக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பில்டிங்க்கு மேனேஜரா இருக்கிறது ஒரு மொட்டைங்க, பார்க்க நல்லா பல்லடத்துல பஸ் பாஸ் திருடுற ஹால் மாதிரி இருந்துகிட்டு இப்ப ஹீரோ கிட்ட, தம்பி நீ பாட்டுக்கு நைட்டு முழுக்க உட்காந்து தேய்ச்சிட்டு இருக்காதரா, நாளைக்கு ஒரு சினிமா ஷூட்டிங் இருக்கு, சீக்கிரம் முடிச்சுட்டு கிளம்புற வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். அடுத்து ஹீரோ ஹீரோயினை உள்ள கூட்டிட்டு போயிட்டு போட்டோ ஷூட்டுக்கு தேவையான ஒரு ட்ரெஸ் போட்டுக்க சொல்லி போட்டோவா எடுத்து அடிச்சு நொறுக்குறான். அப்போ ஹீரோயினோட பின் கழுத்துல ஏதோ ஒரு ஸ்கிராட்ச் இருக்குங்க. அது போட்டோ எடுக்கும் போது ஹீரோட கேமரால தெரியுது. அப்போதைக்கு ஹீரோ அதை பெருசா எடுத்துக்கல. சரிமா இந்த ட்ரெஸ்ல இதோட போதும், அடுத்த ட்ரெஸ் புடி, நீ ட்ரெஸ் மாத்து, அதுக்குள்ள நான் எடுத்த போட்டோலாம் நல்லா இருக்கான்னு பக்கத்து ரூம்ல உட்காந்து பாத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஹீரோ ஹீரோயினை விட்டு தனியா போறானா. அப்போ யாரோ இந்த பில்டிங்க்கு வெளியே காரை கொண்டு வந்து நிறுத்திட்டு கையில கத்தியோட உள்ள வந்து ஹீரோயினை கொல்ல பாக்குறாங்க. யாரான்னு பார்த்தா காலையில ஹீரோயின் வீட்டுக்கு கிளீன் பண்ண ஒரு லேடி வந்துச்சுல்ல, அந்த லேடி ஏன் கொல்ல பாக்குதுன்னு யோசிச்சா, என் பையனை அநியாயமா கொண்டுட்டல்ல, என் பையன் உனக்காக என்னெல்லாம் பண்ணான், அப்படி இருந்தும் அவனை கொல்ல எப்படி உனக்கு மனசு வந்துச்சு அப்படின்னு லேடி என்னமோ சொல்ல, யாருங்க உங்க பையன், எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க, நான் உங்க பையனை கொல்லங்க, இப்பதாங்க ஞாபகம் வருது, உங்க பையனை கொன்னது நான் இல்லங்க, குவாங் தாங்க உங்க பையனை கொன்னா அப்படின்னு ஹீரோயின் ஒரு ஆளோட பேரை சொல்ல, அதுக்குள்ள சவுண்ட் கேட்டு பக்கத்து ரூம்ல இருந்த ஹீரோ வந்துடுறாரு. லேடி ஹீரோவை தான் குவாங்னு நினைச்சுக்குது. நீதான் அந்த குவாங்காடா, நீதான் எல்லாத்துக்கும் காரணமா, உன்னை இன்னைக்கு விடுறதா இல்லன்னு ஆன்டி ஹீரோவோட வயித்துல ஒரு இறக்கும் இறக்கிடுது. நான் எதுவுமே பண்ணல, தேவையில்லாம என்கிட்ட வந்தா எனக்கு எவ்வளவு கடுப்பா இருக்கும். சோ ஹீரோ ஆன்டியோட கையில இருக்க கத்திய புடுங்கி பதிலுக்கு ஆன்டியவே குத்தி விட்டுறாரு. கத்தி குத்து வாங்கி பின்னால நடந்து போயிட்டு இருந்த ஆன்டி ஜன்னல் கண்ணாடி மேல
மேல விழுந்து கண்ணாடி உடைஞ்சி தோப்பக்கிட்டின்னு கீழே இருக்க ஸ்விம்மிங் பூலுக்குள்ள விழுதுங்க. பயந்து போன ஹீரோ கீழே போய் ஆன்ட்டிக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு பாத்துட்டு இருந்தா அதுக்குள்ள மேல இருந்த ஹீரோயின் எமர்ஜென்சி நம்பருக்கு போனை போட்டா. என்ன பிரச்சனை எங்க வரணும்னு அவங்க கேட்கும் போது கீழே போனால ஹீரோ ஸ்விம்மிங் பூல்ல இருந்து ஆன்ட்டியை வெளியே எடுத்து ஆன்ட்டியோட மூச்சை செக் பண்ணா ஆன்ட்டி அவுட்டு. தலைவரே முதல் மர்டர்னு சந்தோஷப்படுறதா ஐயோ நம்ம ஒரு ஆளை கொன்னுட்டோமே அப்படின்னு துக்கப்படுறதான்னு ஹீரோவுக்கு தெரியல. ஹீரோ பதறத பார்த்ததுமே டெத் ஆயிடுச்சுன்னு ஹீரோயின் போனை கட் பண்ணிட்டா. அடுத்து செம்ம கடுப்போட மேல வந்த ஹீரோ ஒன்ஸ் எமர்ஜென்சி நம்பரை கால் பண்ணி அது தானா கட் ஆயிட்டாலும் அவங்க சைட்ல இருந்து கால் வரதானே செய்யும். அப்படி மறுபடியும் அந்த காலை ஹீரோ எடுத்து சாரிங்க ராங் நம்பர் தெரியாம வந்துடுச்சு வச்சிருங்க தட்டி விட்டவரு நாடி நடந்துச்சீங்க யார் அது ஏண்டி அந்த அம்மா உன்னை கொல்ல வந்துச்சு அப்படின்னு நடந்தது கேட்டா தெரியலன்றாங்க ஹீரோயின். என்ன நக்கலு தெரியலையா சரி பரவாயில்ல போலீஸ் கால் பண்ணுவோம் அவங்க வரட்டும் அவங்கள என்ன ஏதுன்னு பாத்துப்பாங்க அப்படின்னு ஹீரோ சொன்னா போலீஸா அவங்க வந்து அவங்கள்ட்ட என்ன சொல்றது வேணான்னு ஹீரோயின் துடிக்கிறா. என்ன சொல்றதா அந்த அம்மா உன்னை கொல்ல வந்துச்சு அவங்கள்ட்ட இருந்து நான் அவனை காப்பாத்தினேன் அதானே நடந்துச்சு நடந்தது அப்படியே சொல்லு நீ பேசுறத பார்த்தா உனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லன்ற மாதிரியே இருக்கே. அந்த அம்மா உன்னை கொல்ல வந்தது நிஜம்தானே யாரோ குவாங்குன்ற பேரை கூட சொல்லி என்ன கூப்பிட்டுச்சு யார் அந்த குவாங்கு என்ன ஆச்சு கண்ணுக்கு முன்னால ஒருத்தி செத்து கிடக்குறா ஆனா நீ எதுவுமே தெரியலன்ற என்ன பார்த்தா லூசு புண்ணாக மாதிரி தெரியுதா உனக்கு மரியாதையா வாயை தோண்டி ஏதாச்சும் சொல்ற இல்லனா கோழியை விட்டு கொத்த விட்டுருவேன் அப்படின்னு ஹீரோ உழுகுன்னு உலுக்கி மிரட்டினதும் ஒரு வழியா ஹீரோயின் வாயில இருந்து ஒரு விஷயம் வெளியே வருது. நம்ம ஓப்பனிங்லேயே பார்த்தோம்ல ஹீரோயின் ஒரு லைவ் ஷோ பண்ற மாதிரி அதுல ஃபேனா ஒரு பையன் இருந்திருக்காங்க. சில பல நாளைக்கு முன்னால ஒரு பிரிட்ஜ்ல இருந்து கீழே குதிச்சு தற்கொலை பண்ணிட்டு இறந்துட்டான். நம்ம அவன் பேரை விக்டிம்னு வச்சுப்போம். விக்டிம் எங்கேயோ லோன் எடுத்ததாகவும் அந்த லோனுக்கான அமௌண்ட் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் அதிகமாயிட்டதாகவும் அதை கட்ட முடியாம இறந்து போயிட்டதாகவும் ஏமா லோன் கொடுத்து டார்ச்சர் பண்ணானோ அந்த அல்லு சில்லாம் போலீஸ் அரெஸ்டும் பண்ணிருக்காங்க. அந்த இன்ஃபர்மேஷன்லாம் டிவி நியூஸ்ல வந்துச்சா. அடுத்து என்ன ஆச்சோ ஹீரோயினோட தகவல் ஆன்லைன்ல கசிஞ்சு போச்சு. ஒட்டுமொத்த பேரு ஹீரோயின் பக்கம் திரும்பி ஹீரோயின் வீட்டு வாசல்ல சவுப்பு பெயிண்ட ஊத்தி கண்ட போஸ்டரை ஒட்டி நீ எல்லாம் ஒரு பொண்ணா இன்ஃப்ளூயன்சர்ன்ற பேர்ல எத்தனை பேரோட வாழ்க்கை அழிகிற நீ சாக வேண்டியவ நரகத்துக்கு போக வேண்டியவ அப்படின்னு வம்சத்தையே தோண்டி எடுத்து திட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இதே மாதிரிதான் விக்டிமோட அம்மாவும் நம்ம பையனோட சாவுக்கு காரணம் ஹீரோயின் தான் நினைச்சு ஆன்லைன்ல தான் ஹீரோயினோட இன்ஃபர்மேஷன் இருக்கு அதை வச்சு காலையில ஹீரோயின் வீட்டுக்கு வந்தவங்க நைட்டு வரைக்கும் இங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்து ஹீரோயினை கொல்ல பார்த்திருக்காங்க. இந்த கதையை ஹீரோயின் சொன்னதும் நல்லா பித்ருக்கள் உபயோகிச்ச பிஞ்ச செருப்பு மாதிரி இருக்கான்ல ஹீரோ அவனுக்கு மண்டை காயுது. இல்ல இன்னைக்கு ஒன்னும் புரியலை விக்டிம் தற்கொலை பண்ணிட்டு இறந்துட்டான் அதுக்கு நீதான் அவனை கொலை பண்ணன்னு உன்னை கொல்ல வரதுக்கான காரணம் என்ன அப்படின்னு ஹீரோவுக்கு ஒரு டவுட். ஹீரோயின் லைவ் ஷோ பண்ணும்போது அதுக்கு நிறைய ஃபேன்ஸ் கிஃப்ட் எல்லாம் அனுப்புறாங்கல்ல அப்படி கிஃப்ட் அனுப்புன ஆள்ல முக்கியமான ஆள்னா விக்டிம் தாங்க. நிறைய கிஃப்ட் அனுப்பியிருக்கான் பணமா அனுப்புறது தான் கிஃப்ட். சோ ஹீரோயினுக்கு கிஃப்ட் அனுப்பதான் அவன் கடன் வாங்கி அந்த கடன் தொல்லை தாங்காம அவன் செத்தே போயிருக்கான். இதனாலதான் ஹீரோயின் மேல பழி ஆயிடுச்சு. மத்தவங்களும் ஹீரோயினை திட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. கதையை சொல்லி இவளை நம்பலாமா வேணாமா அப்படின்னு ஹீரோயினை குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்கும் போதே வெளியே யாரோ கதவு தட்டுறாங்க. லேடி உள்ள வரும்போதே கதவை பூட்டு போட்டு பூட்டிட்டு வந்துருச்சு போல. கதவை திறக்க முடியலன்னதும் அவங்க பின் கேட் வழியா உள்ள நுழைய வந்திருக்கிறது மொட்டை. சோப்பா இவனுக்கு நேரங்காலமே தெரியாது இப்ப எதை புடுங்க இங்க வந்திருக்கான் பாடிய பாத்துட்டானா பஞ்சாயத்து ஆயிடுமே அப்படின்னு வந்த மொட்டைய என்னென்னமோ பேசி ஹீரோயின் டைவர்ட் பண்றா. அதுக்குள்ள வேற ஒரு வழியா ஸ்விம்மிங் பூலுக்கு பக்கத்துல இருந்த பாடிய ஹீரோ தரன்னு ஒரு ரூமுக்குள்ள எழுதிட்டு போக ஹீரோயின் அவனை என்ன பேசி சமாளிச்சு அனுப்பலான்னு பார்த்தாலும் முடியல. நான் என் பேக மறந்து வச்சுட்டு போயிட்டமா அதை எடுக்க வந்திருக்கேன் ஹீரோ போய் எடுத்துட்டு வந்துடுறேன்னு லேடியோட ரத்தெல்லாம் படிஞ்சிருக்க ஸ்விம்மிங் பூல் கிட்ட தான் வரான். போச்சு முடிஞ்சது சோழின்னு நினைச்சா கரெக்டா அவன் ஸ்விம்மிங் பூல் கிட்ட வரான். ரத்தக்கரை தெரியக்கூடாதுன்னு ஹீரோ அங்க சகப்பு கலர் லைட் ஒண்ணு போட்டு விட்டுறாருங்க. கேட்டா போட்டோ ஷூட்டுக்காக போட்டதா ஒரு புருடா விட்டுறாரு. அதை நம்பின மொட்டையும் கதவை மூடிட்டாடா போட்டோ ஷூட் பண்ணுவீங்க சீக்கிரம் கிளம்புங்கடான்னு வெளியே வந்தா அங்க லேடி எடுத்துட்டு வந்த கார் நிக்குது. கார் நிக்கிறத இப்பதான் ஹீரோயின் அவங்களே பாக்குறாங்க. இதுக்கு வேற மொட்டை கேள்வி கேட்பானே அவன் கேட்கறதுக்கு முன்னால நம்மளே சமாளிச்சிருவோம். வேலை முடிஞ்சதும் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போக நான் தாங்க காரை வர சொன்னேன் நீங்க ஃபர்ஸ்ட் கிளம்புங்களேன் நாளைக்கு சந்திப்போம் அப்படின்னு ஒரு வழியா மொட்டைய பேக் பண்ணிட்டாங்க. லேடியோட பாடி ஒரு ரூமுக்குள்ள இருக்கு. இந்த பிரச்சனை எல்லாம் நடந்ததே ஹீரோயினால தானே. அவளுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி அங்க இருந்து கிளம்புறாங்க. ஐ படிச்ச பாப்பா பெருங்காய டப்பா நேக்கா பாடியை ஏன் தலையில கொத்து விட்டுலான்னு பாக்குறியா இப்பெல்லாம் பண்ணிட்டு இருந்த நானே போலீஸ்க்கு கால் பண்ணி நீ தான் அந்த அம்மாவை கொண்டாடுவேன். நடந்தது நடந்து போச்சு. நடந்தது யாருக்கும் தெரியாம மறைக்க வேண்டியது நம்ம ரெண்டு பேரோட பொறுப்பு தான். நாளைக்கு நீயும் அப்ராடு போனோன்ற எனக்கும் வாழ்க்கையில இதுவாகணும் அதுவாகணும்னு ஏகப்பட்ட கனவு இருக்கு. சோ தாமரை கோஆபரேட் பண்ணு அப்படின்னு பாடிய யாருக்கும் தெரியாம இங்க இருந்து டிஸ்போஸ் பண்ண முடிவு எடுத்துறாங்க. ஒரு பக்கம் ஹீரோயின் இங்கே இருந்து லேடி இங்க வந்ததுக்கான தடையும் ஸ்விம்மிங் பூலுக்கு பக்கத்துல இருக்க ரத்தம் அதெல்லாம் தொடச்சிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் ஹீரோ லேடியோட கார்லயே லேடியோட பாடியை தூக்கி போட்டுக்கிட்டு டிஸ்போஸ் பண்ண போற வழியில போலீஸ்காரங்க காரை மடக்குறாங்க. அவங்க ஹீரோவோட காரை செக் பண்ணதும் உடனே இந்த கேஸ்ல ஹீரோவும் ஹீரோயினும் மாட்டி போலீஸ்காரங்க அவங்க ரெண்டு பேரையும் தனித்தனியா என்கொயரி பண்ணா. அதை சமாளிக்க அவங்க எப்படியெல்லாம் பதில் சொல்லுவாங்களோ அதே மாதிரி ரெண்டு பேரும் தனித்தனியா பதில் சொல்லிட்டு இருக்கிறத நம்ம காட்டினா நல்ல வேலையா ஹீரோ பாடியை தெளிவா மறைச்சு வச்சிருக்காரு. போலீஸ் பாடியை கண்டுபிடிக்கல. ஹீரோவோட காரை அனுப்பிட்டாங்க.
போயிட்டாங்க. காரை கொண்டு போய் பாடியோட ஹீரோ ஒரு ஏரிக்குள்ள தள்ளி விட்டு திரும்ப வராங்க. வேற ஒரு டாக்ஸியை பிடிச்சி என்ன கன்றாவியோ டாக்ஸியை ஓட்டிட்டு இருக்கவன் கண்ணாடி வழியா ஹீரோவை வெறிக பாக்குறான். நல்லா பஞ்சுருளி கிட்ட பஞ்சு வாங்கின பரதேசி மாதிரி இருந்துகிட்டு இவையா நம்மள இந்த பார்வை பாக்குறான் அப்படின்னு ஹீரோ அவனை ஒரு கண்ணு விட்டுக்கிட்டு செத்த லேடியோட போன் இப்ப ஹீரோ கிட்ட தான் இருக்கு. அதுல இருக்க ஒரு மெசேஜ பார்த்தா ஹீரோவுக்கு ஆடி போயிடுது. திரும்ப பில்டிங்க்கு வந்தவர் ஹீரோயினை பிடிச்சி என்னடி மெசேஜ் இது, நீங்க ஸ்டுடியோல தான் இருக்க, போய் உன் பழிய தீர்த்துக்கோன்னு யாரோ ஒருத்தவங்க லேடிக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. ஏய், இந்த அளவு லேடி உன் மேல வன்மமா இருக்குன்னா உண்மையை சொல்றீ, விக்டிம் தற்கொலை பண்ணிக்கல தானே, நீ தானே அவனை கொன்ன அப்படின்னு ஹீரோ பழைய கதைக்கே வந்தா. இதுக்கு முன்னால வரைக்கும் இல்லன்னு பொறுமையா சொன்னவ இப்ப கத்த ஆரம்பிச்சிடுறா, நான் யாரையும் கொலை பண்ணலடா அப்படின்னு. எம்மா நீ அவனை கொன்னியோ இல்லையோமா, ஆனா இப்ப நடக்கிற பிரச்சனை உனக்கு புரியுதா? லேடி இங்க வந்தது யாருக்கும் தெரியாத வரைக்கும் தான் நீயும் நானும் தப்பிச்சோம். லேடிய ஸ்டூடியோவுக்கு போன்னு எவனோ ஒருத்தவன் சொல்லியிருக்கான்னா லேடி இங்க வந்தது அவனுக்கு தெரியும். அவன் போலீஸ்ட போயிட்டான், நம்ம 2 பேரும் காலி. எனக்கு அதை நினைச்சுதான் தலை சுத்துது. யார் தாண்டி அந்த குவாங்கு, இப்ப வாச்சு சொல்லி தொலையாண்டின்னு ஹீரோ கேட்டதும் காலையில ஹீரோயின் வீட்டுல இருக்கும் போதுங்க டொக்குன்னு ஹீரோயினுக்கு மெசேஜா வந்துச்சுல்ல, அதை எடுத்து ஹீரோ கிட்ட காட்டுறா. அதுல நீ ஒரு ஆளை கொன்னேன்னு எனக்கு தெரியும், அதை நான் வெளியே யாருக்கிட்டையும் சொல்லிடக்கூடாதுன்னா 2 லட்சம் ரூபாய் காசு எனக்கு வேணும், சீக்கிரம் காசை ரெடி பண்ணி வை அப்படின்னு வந்திருக்கு. இந்த மெசேஜ் அனுப்புனது குவாங் தான். அவன் தான் விக்டிமை கொன்ன கொலைகாரன். கொலையையும் பண்ணிட்டு நான் தான் அந்த கொலையை பண்ணன்ற மாதிரி என்ன ஃப்ரேம் பண்ணிட்டான். அவன் தாங்க லேடி கிட்டையும் சொல்லி என்ன ஃபாலோ பண்ண வச்சிருப்பான். ஆக்சுவலா விக்டிம் செத்த அன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, நான் கிளாஸ்ல இருந்தேன் காலேஜ்ல. குவாங் கிட்ட இருந்து எனக்கு ஒரு டெக்ஸ்ட் வந்துச்சு, சீக்கிரம் இந்த இடத்துக்கு வாயேன், உன்கிட்ட பேசணும்னு. நானும் அவன் சொன்ன அந்த பிரிட்ஜு கிட்ட போனா, நான் போகும்போதே பிரிட்ஜுக்கு அடியில விக்டிம் தண்ணியில விழுந்து செத்து போய் போனமா தாங்க கிடந்தான். நான் வரதுக்கு முன்னாலே குவாங் விக்டிமை கொன்னுட்டு இருக்காங்க. பாடியை பார்த்துட்டு இருக்க எனக்கே நீ தானே விக்டிமை கொன்னன்னு குவாங் டெக்ஸ்டா அனுப்புனான். பயந்து போய் நான் ஓடி வந்துட்டேனே அப்படின்னு ஹீரோயின் சொல்றாளா. இதுல என்னமா லாஜிக் இருக்கு? யார் தாமா அந்த குவாங்கு? அவன் கூப்பிட்டா நீ உடனே போனன்ற, அப்படி உனக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம்னு ஹீரோ கேட்டா, குவாங்கு ஒரு ஃபைனான்ஸ்காரன் போலங்க, ஊர் முழுக்க கந்து வட்டி கடன் கொடுக்குறவன். ஹீரோயினும் அவன்கிட்ட கடன் வாங்கியிருக்கா. அதாவது இவ வாங்கல, ஹீரோயினோட அப்பா ஒரு சரியான சூதாடி. சூதாட பணம் இல்லைன்னு அப்ப குவாங் கிட்ட காசை வாங்கி ஒரு கட்டத்துக்கு மேல அவன் கொடுக்க மாட்டான்னு தெரிஞ்சு போச்சு. சோ குவாங்கும் ஆளுங்களும் ஹீரோயின் வீட்டுக்கு வந்து ஹீரோயினோட அப்பாவை மிரட்டி அந்த ஆள் வாங்கின கடன் எல்லாம் ஹீரோயின் தலையில கட்டி விட்டுருக்காங்க. அதுக்கான பத்திரத்துல கையெழுத்து போட சொல்லி படாத பாடுபடுத்திருக்கானுங்க. எப்படியோ வாங்காத கடனுக்கு கடங்காரி ஆயாச்சு. காசை கொடுக்கலனா அவனுங்க விடவும் மாட்டானுங்க. பணத்துக்கு என்ன பண்ணலான்னு யோசிச்சு ஒரு யோசனை வந்து ஹீரோயின் இன்ஃப்ளூயன்சரா மாறி இருக்கா. கொஞ்சம் கொஞ்சமா அவளுக்கு ஃபேன்ஸ் ஏறி அவங்க கொடுத்த டிப்ஸ் கிஃப்ட் மூலியமா சில வருஷம் போராடி கடனை அடைச்சு முடிச்சிட்டா. லாஸ்ட் பேமெண்ட்டை குவாங் கிட்ட கொடுத்துட்டு வரப்பதான் குவாங்கோட கம்பெனி வாசல்ல முதல் முறையா ஹீரோயின் விக்டிமா பாத்திருக்கா. விக்டிம் ஹீரோயினோட லைவ் ஷோ எல்லாம் பாக்குறவன் தானே, அப்ப அவனுக்கு ஹீரோயின் யாருன்னு தெரியும்ல. நான் தாங்க லோன்லி கேட்டு அந்த ஐடியில இருந்து உங்களுக்கு கிஃப்டா அனுப்புவனே நானே தான், அது என்ன இந்த பக்கம் அப்படின்னு ஹீரோயின் இன்ட்ரோ ஆகி கேள்வி ஒண்ணு கேட்டிருக்கான். நான் சும்மா வந்தேன், நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிட்டா. சரிமா, குவாங் இவ்வளவு கொடுமைக்காரனா, நீ அவனை போலீஸ்ட சொல்ல வேண்டியதானே, அதை ஏன் பண்ணாம விட்டேன்னு ஹீரோ கேட்டதும், உனக்கு குவாங்க பத்தி தெரியல, போலீஸ்ட சொன்னா அவன் பயப்படுற ஆள் நான் நீ நினைக்கிற, போலீஸ் ஆளெல்லாம் அவனை ஒண்ணுமே பண்ண முடியாது. அதை ஹீரோயின் சொன்னதோட இதுக்கு முன்னாலே நம்ம பாத்துருந்தோம்ல, ஹீரோவும் ஹீரோயினும் தனித்தனியா போலீஸ் கேள்வி கேட்டா அதை எப்படியெல்லாம் சமாளிச்சு பதில் சொல்றாங்கன்னு திரும்ப அதே மாதிரி ஒரு சீனை காட்டுறாங்க. ஒரு வேளைங்க நீங்க போட்டோ ஷூட் நடத்தின இடத்துக்கு லேடி வந்திருக்காங்களேன்னு போலீஸ் சந்தேகப்பட்டு 2 பேரையும் கூப்பிட்டு விசாரிச்சா அதை எப்படி சமாளிக்கலான்ட்டு தான் ரிஹர்சல் பார்த்திருக்காங்க. ரிஹர்சல்லாம் முடிஞ்சதும் ஹீரோயினோட கையில ரத்த கரை, அதை கழுவிக்கிட்டே அழுவுறா. உடுமா, நடந்தது நடந்து போச்சு, அதே நினைச்சு என்ன ஆவருது, நீயும் நானும் இங்க போட்டோ எடுக்க மட்டும்தான் வந்தோம், நேத்து நைட்டு எதுவும் ஆகல, புரியுதா, அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோ, வா போலான்னு 2 பேரும் கிளம்பிட்டாங்க. அந்த பக்கம் ஹீரோயின் அவ ஃப்ரெண்டோட ஷாப்பிங் போனா. ஒரு வயசான ஆளு எங்க போனாலும் ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரியே ஹீரோயினுக்கு ஒரு ஃபீலிங். இந்த பக்கம் ஹீரோ பில்டிங் மேனேஜரான மொட்டை கிட்ட நேத்து நைட் இங்க நடந்த எதை பத்தியும் அவனுக்கு சந்தேகம் வராத மாதிரி ஒரு வழியா பேசி சமாளிச்சிடுறாரு. அங்க ஹீரோயின் யாரோ நம்மள ஃபாலோ பண்றாங்கன்ற பயத்தோடய படுத்தால ஒரு கெட்ட கனவு. தூக்கத்துல இருந்து திடுக்குன்னு கண்ண முழிச்சா ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போடுற ஒரு ட்விஸ்ட். ஹீரோயினோட போனுக்கு ஒரு வீடியோ வந்திருக்கு. அதுல லேடியை கொன்னுட்டு லேடியோட பாடிய அவங்க கார்லயே போட்டு ஹீரோ கார் எடுத்துட்டு போனாரு. பக்கத்திலேயே ஹீரோயின் நின்னுட்டு இருந்தால, யாரோ அதை அங்க இருந்து அவங்களுக்கே தெரியாம வீடியோ எடுத்திருக்காங்க. அந்த வீடியோவை அனுப்பி வெற்றிகரமா 2வது கொலையும் பண்ணிட்டல்ல, நீ பண்ண 2 கொலையும் பார்த்த ஒரே ஆள் நான் தான், கேட்ட பணம் இன்னும் ரெடி ஆகலையே, இந்த கொலைக்கு எக்ஸ்ட்ராவா பணம் ரெடி பண்ணி வையே, எங்க எப்படி கொடுக்கணும்ன்றத நான் சொல்றேன்னு அதே குவாங் மெசேஜ் பண்ணிருக்காங்க. இதை ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொன்னதும், ஆனா எப்படிமா நீயும் நானும் அந்த ஸ்டுடியோவுக்கு தான் போயிருக்கோன்னு குவாங் எப்படி தெரியும் அப்படின்னு கேக்குறாப்புல, நல்லா 3 மணி ரோட்ல மூலிகை தைல விக்கிற மாதிரியே இருக்க ஒரு ஆளுங்க, நேத்து என்ன ஃபாலோ பண்ணிட்டு வரதனா பார்த்தேன், அது குவாங் அனுப்பின ஆளா தான் இருக்கும். அப்படி அந்த ஓல்டு மேன் என்ன ஃபாலோ பண்ணி அவன் தான் வீடியோ எடுத்திருப்பான் போல, குவாங் சொல்லி கொடுத்து. இப்போ என்னங்க பண்றதுன்னு ஹீரோயின் மூஞ்ச பாவமா வச்சுக்கிறா. ஆனா உனானா மூஞ்ச மாத்திரு, ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது, குவாங் எதுக்காக உன் வாழ்க்கையில விளையாடணும் அப்படின்னு ஹீரோ கேட்ட இதுக்கு, நான் அவனுக்கு அப்ராடு போக கூடாதுங்க, நான்
இங்கேயே இருக்கணும், என் மூலியமா அவன் காசு பார்த்துக்கிட்டே இருக்கணும், அதுக்கு தாங்க திட்டம் போடுறான்னு ஹீரோயின் சொல்றா. ரைட்டா, அப்படியே இருந்துட்டு போட்டுமே, அவன் எதுக்காக விக்டிமை கொல்லணும்? விக்டிமோட ஃபேன் மட்டும் தானே, அவனை கொன்னுட்டு ஒன்ன மாட்டி ஒண்ணுன்னு என்ன அவசியம்? அதை கேட்டதும் தான் அடுத்த பிளாஷ்பேக். ஹீரோயின் விக்டிமை முதல் முறையா பார்த்தது குவாங்கோட கம்பெனி வாசல்ல தானே. அப்ப ஹீரோயினுக்கு தெரியல அவன் குவாங் கிட்ட கடன் வாங்க தான் வந்திருக்கான்னு. அடுத்து விக்டிம் கடன் வாங்கி வாங்கின காசை கொடுக்கலன்னதும் குவாங் விக்டிமோட போன்ல இருக்க எல்லாரோட நம்பருக்கும் இவன் ஒரு கடங்கார பையன், யாரும் இவன் கிட்ட சேராதீங்கன்னு அசிங்கப்படுத்துற மாதிரி கால் பண்ணியே சொல்லியிருக்கான். அப்படி ஹீரோயினுக்கும் கால் வந்ததும் தான் விக்டிம் கடன் வாங்கியிருக்கானே தெரிஞ்சிருக்கு. இதோட குவாங்கோட அட்டுழியம் நிக்கலங்க. விக்டிம் கிட்ட பணம் வசூலிக்க டெய்லியும் ஸ்கூல் வாசல்ல ஒரு டிபி நோயாளியை நிக்க வச்சு அவன் மூலியமாலாம் விக்டிம் வாங்கின காசை குடுறான்னு டார்ச்சர் பண்ணிருக்கான். கடுப்பாக்கி குவாங்கோட இடத்துக்கே போன விக்டிம், நான் உங்கள்கிட்ட வாங்கினது வெறும் 50,000 தானே, அதுதான் திரும்ப கொடுத்துட்டான்ல, நீங்க வட்டிக்கு குட்டி போட்டு அந்த குட்டிக்கு ஜட்டி போட்டு 5 லட்சம் குடுறானா நான் எப்படி கொடுக்க முடியும்? நீங்க குவாங்க நேராவே கூப்பிடுங்க, நான் அவர்கிட்டயே பேசிக்கிறேன், அல்லு சில்லுகிட்ட எல்லாம் எனக்கு என்ன பேச்சு அப்படின்னு அவன் சண்டை போட்டு ஃபைட் பண்ணி நனமோ பண்ணியும். நீங்க பெரிய ராஜா பகவத், டைரக்டா தலைகிட்ட தான் பேசுவீங்களோ? உன் ரேஞ்சுக்கு வால் போதும், வாங்கின காசை ரெடி பண்ணு, அப்படி இல்லையா காசுக்கு பதிலா வீட்டுல இருக்க பொருள் எதையாவது எடுத்துனோ போ அப்படின்னு விக்டிமா அனுப்பி விட்டாங்க. மேபி விக்டிம் காசு தரலன்ற கோவத்துல கூட குவாங் விக்டிமை கொண்டு இருக்கலாம்ல அப்படின்னு ஹீரோயின் பிரசன்ட்ல ஒரு கருத்தை சொல்றா. அது எப்படிமா சரியா இருக்கும்? விக்டிமை கொண்டுட்டா மட்டும் வர வேண்டிய காசு வந்துருமா? இதுல குவாங் விக்டிமை கொல்லணுன்றதுக்கான அவசியமே இல்லையே அப்படின்னு ஹீரோ கேட்க போய் தாங்க. இல்ல, நடுவுல விக்டிம் ஒரு தடவை என்கிட்ட சொன்னான், நான் குவாங்க பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ண போறேன், அவனுக்கு எதிராக ஆதாரம் கூட என்கிட்ட இருக்கு அப்படின்னு பெணாத்திட்டு இருந்தான். அதுக்காகவா கொலைலாம் நடக்கும் இப்படின்னு ஹீரோயின் எதிர்ச்சியா தாங்க சொல்றா. அதுக்காக நடக்கும் மாவா? ஒருத்தவனோட அஸ்திவாரத்தையும் ஆட்டி பார்க்கலான்னு பார்த்தா அவன் விட்டுருவானாமா? குவாங் விக்டிமை கொண்டு இருக்கான்னா குவாங்க பத்தின ஏதோ ஒரு பெரிய எவிடன்ஸ் விக்டிம் கிட்ட இருந்திருக்கணும். அவன் செத்தாலும் அந்த எவிடன்ஸ் வீட்டுல தானே இருக்கும். வா நைட்டோட நைட்டா விக்டிம் வீட்டுக்குள்ள போந்து அது என்ன ஏதுன்னு பாத்துருவோம் அப்படின்னு ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் விக்டிமோட வீட்டுக்கு போறாங்க. விக்டிமும் போயிட்டான், அவன் அம்மாவும் போயிருந்தாலும் இன்னும் விக்டிமோட அப்பா இருக்காப்புல. ஆனா ஃபேமிலி இழந்துட்டு அவன் பெரிய குடிகாரன் ஆயிட்டான். இப்ப அவன் குடிகாரர்களின் குலதெய்வம். நைட்டு குடிச்சிட்டு லேட்டா தான் வீட்டுக்கு வருவான். அதெல்லாம் ஹீரோ விசாரிச்சுட்டு நைட் டைம்ல ஹீரோ விக்டிம் வீட்டு கதவை திருட்டுத்தனமா திறந்துட்டு இருக்காரு. அப்ப மேல் வீட்டுக்காரன் ஒருத்தவன் பார்க்க நல்லா மண்டையில முடியில்லாத மந்திர பொம்மை மாதிரி இருந்துகிட்டு கீழே வந்து ஹீரோவை பாத்துறான். இருந்தும் ஹீரோயின் குடுகுடுன்னு ஹீரோ கிட்ட ஓடி போய், செல்லம் சாவியை காணோம்னா சாவி போடுற ஆளை கூப்பிடுனா கேட்க மாட்டியே, நம்ம வீட்டு கதவை நீயே தான் திறப்பான்னு அடம் முடிக்கிற, சரி சீக்கிரம் துற செல்லம், வெளியே குளிருது அப்படின்னு ஒரு ஆக்டிங்க போட்டதும் மேல் வீட்டுக்காரன் பாத்துக்கிட்டே போயிட்டான். அடுத்து இவங்க கதவை திறந்துட்டு உள்ள போறாங்க. உள்ள விக்டிமோட கம்ப்யூட்டர் ஒண்ணு இருக்குங்க. உட்காந்து தேடலான்னு முடிவெடுக்கிறதுக்குள்ள யாரோ வீட்டுக்குள்ள வர மாதிரி சவுண்ட் கேக்குது. ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் கபோர்டுக்குள்ள ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. வந்திருக்கிறது விக்டிமோட அப்பா. அந்த ஆள் தான் பெரிய குடிகாரனாச்சு. உள்ள வந்தவன் பாத்ரூம்ல போய் வாந்தி எடுத்துட்டு இருக்கும் போதே ஹீரோவும் ஹீரோயினும் வெளியே வந்துடுறாங்க. திரும்ப அதே மேல் வீட்டுக்காரன் 2 பேரை பார்த்துட்டான். இந்த தடவை விட மாட்டாங்க. ஹே தம்பி, ஒரு நிமிஷம் நில்லு, யார் நீ? உன்னை இது வரைக்கும் இங்க பார்த்ததே இல்லையே, இங்க என்ன பண்றேன்னு கேட்டுறான். நான் வந்து செத்தான்ல விக்டிம், அவன் அண்ணங்க நானு, இப்பதான் ஊர்ல இருந்து வரானதும். ஓ அப்படியா, அப்பா ஓவரா குடிச்சிட்டு இருக்காரு பாருப்பா, இனிமேல் அந்த அளவு குடிக்காதுன்னு சொல்லிட்டு போப்பா அப்படின்னு இவன் நம்பிட்டான். மண்டைக்கு மேலதான் முடியலனா மண்டைக்கு உள்ளேயும் உனக்கு ஒண்ணும் இல்ல போலியே சொன்னோன்னு நம்பிட்டான். சரி நம்ம ரூட்டு கிளியர், கிளம்புவோம் அப்படின்னு வந்துட்டாங்க. சே, இவ்வளவு கஷ்டப்பட்டு வீட்டுக்குள்ள போயும் எதையும் கண்டுபிடிக்க முடியலையே, விடக்கூடாதுமா, திரும்ப வீட்டுக்குள்ள போயே ஆகணும், நம்ம அந்த எவிடன்ஸை தூக்கியே ஆகணும் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்காப்போ ஹீரோயின் ஒரு மாஸ் வேலையை காட்டா. விக்டிம் வீட்டுக்கு போய் தேடின ஹீரோவுக்கு எதுவும் கிடைக்கலனாலும் ஹீரோயின் அங்க டேபிள் மேல இருந்த ஒரு பென்ட்ரைவை கரெக்டா விக்டிமோட அப்பா வரப்போ எடுத்து கையில வச்சுக்கிட்டா. அதை இப்ப ஹீரோ கிட்ட கொடுக்க, பென்ட்ரைவ்ல என்ன இருக்குன்னு பார்க்கலாம் ட்ரை பண்ணா. உள்ள நிறைய வீடியோ ஃபைல்ஸ் போட்டோஸ் எல்லாம் இருக்கு. அதுல உன்னை ஓபன் பண்றதுக்குள்ளங்க திடீர்னு இவங்களுக்கு முன்னால ஒரு கார் வந்து நிக்குது. ஷாப்பிங் மால்ல ஒரு ஓல்டு மேன் ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு வந்தான்ல, அதே ஓல்டு மேன் தான் இவன். ஹீரோவுக்கு ஒரு மாதிரி உறுத்தலா இருக்கா. அப்படியே கார் எடுத்துக்கிட்டு கிளம்புறாரு. பின்னாலேயே அந்த காரும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகுது. ரூட்டை மாத்தி ஹீரோ ஒரு சந்துக்குள்ள பூந்தா அங்கேயும் அந்த கார் வர ஹீரோ இவரோட காரை லைட் ஆஃப் பண்ணிட்டு ஒரு ஓரமா நிறுத்திடுறாரு. ஆனாலும் அந்த கார் உடலையே தாண்டி போயிட்டு திரும்ப யூ டர்ன் பண்ணிட்டு வந்து இவங்களுக்கு முன்னாலேயே நிக்க. இதுதாங்க நம்ம ஓப்பனிங்ல பார்த்த சீனு. ஓல்டு மேனோட கார் வெளிச்சம் தான் ஹீரோ ஹீரோயின் அவங்க மேல அடிச்சிருக்கு. வேணாண்டா பயமா இருக்குடா, வாடா போயிடலான்னு ஹீரோயின் சொல்றா. இருமா, யார் அவன், நான் தான் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஹீரோ தடியோட கீழே இறங்கியிருக்காரு. ஹீரோ ஓல்டு மேனை நோக்க, ஓல்டு மேன் ஹீரோவை பார்க்க சண்டை சரவடியா இருக்கும்னு நினைச்சா ஓல்டு மேன் டக்குன்னு கார் எடுத்துக்கிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயின் வீட்டுல உட்காந்து பென்ட்ரைவ்ல என்ன இருக்குன்னு பாக்குறாங்க. ஈரக்கோலையே நடுங்கி போயிடுதுங்க. அதுல இருக்கிறதெல்லாம் பாக்குறப்போ அதுல இருக்க எல்லாருமே குவாங் கிட்ட கடன் வாங்கின ஆளுங்க. கடன் வாங்கினவங்க காசை திரும்ப தரணும், அதுக்கு அவங்கள பிளாக்மெயில் பண்ற மாதிரி ஒண்ணு வேணும்னு குவாங் அவங்க எல்லாரையும் ட்ரெஸ்ஸே இல்லாம நிக்க வச்சு அதை போட்டோவா எடுத்திருக்கான். இவங்க கிட்ட கடன் வாங்கின அந்த பத்திரத்தை கையில கொடுத்து அதுல ஹீரோயினும் ஒரு ஆளு. இதுக்கான பிளாஷ்பேக் போனா ஏற்கனவே நம்ம பார்த்திருந்தோம்ல, ஹீரோவோட அப்பா வாங்கின கடனுக்கு குவாங்கோட ஆளுங்க ஹீரோவோட அப்பாவை மிரட்டி ஹீரோயினா அந்த பத்திரத்தை
நீதிமன்றத்துல கைது போட வச்சத அப்பதான் அந்த போட்டோ எடுக்கிற வேலையும் பாத்துருக்கானுங்க. எப்படியோ நம்ம வாங்கின காசை பொண்ணு தலையில கட்டிட்டா போதும்னு ஹீரோவோட அப்பாவும் அதுக்கு உடந்தையா இருந்திருக்கான். பாவம் இல்ல, வாங்காத கடனை கட்டுறதே தப்பு, அதுலயும் ஒரு பொண்ணோட ட்ரெஸ் எல்லாம் கழட்டி அதை போட்டோவா எடுக்கிறது கொடூரத்தின் உச்சம் தானே. எவ்வளவு வலி அனுபவிச்சிருக்கா பாருங்க ஹீரோயின். அதை பார்த்ததும் ஹீரோவே மனசு விட்டு போய் ஓரமா உட்காந்துடுறாரு. குவாங் மட்டும் திருந்தவே மாட்டான். திரும்ப ஹீரோயினுக்கு உனக்கு கொடுத்த டேட் எல்லாம் முடிஞ்சு போச்சு, கரெக்டா 5 லட்சம் ரெடி பண்ணிக்கோ, நாளைக்கு நான் சொல்ற லொகேஷனுக்கு வான்னு மெசேஜை போட்டான். சரிம்மா, நம்ம அவர் வீட்லயே போவோம். பணம் இல்லாம பணம் இருக்க மாதிரி ஒரு ஃபேக்கான பேக் எடுத்துட்டு போயிட்டு அவன் எங்க சொல்றானோ அங்க நில்லு, பணம் வாங்க வருவான்ல, புடிச்சு போட்டுடலாம். சப்போஸ் நம்ம நினைக்கிற மாதிரி இல்லாம தப்பா ஏதாவது நடந்துச்சுன்னா நான் போலீஸ்க்கு கால் பண்ணி நடந்த எல்லாத்தையும் சொல்லிடுறேன். நானே எல்லாத்தையும் பண்ணதா சொல்லி உன்னை காப்பாத்தி விட்டுறேன், நீ எதுவும் கவலைப்படாத அப்படின்னு ஹீரோ ஒரு பிளான போட, போலீஸ்ட நீ என்னன்றா சொல்லுவ, குவாங்க இது வரைக்கும் நீ பார்த்ததே இல்ல, நீ சொல்ற கதையெல்லாம் போலீஸ் நம்பிடுவாங்களா? இது சரி வருமானு ஹீரோயினுக்கு அச்சம்தான். தேங்காய் வேணும்னா தென்னை மரம் ஏறிதாமா ஆகணும். இனிமேல் பிரச்சனை இல்லாம இருக்கணும்னா ஒரு வாட்டி இந்த ரிஸ்க் எடுத்துதான் ஆகணும். நீ நில்ல, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் கையில ஒரு பேக்கை கொடுத்து குவாங் சொன்ன இடத்துல ஹீரோயினை நிக்க வச்சுட்டு அவனும் ஒரு ஓரமா தான் ஒளிஞ்சிட்டு இருக்கான். காலையில இருந்து ஹீரோயின் நைட்டு வரைக்கும் அங்கேயே நிக்கிறா. ஒரு பையன் வரல. நைட் ஆனதும் எவனோ ஒருத்தன் வந்து ஹீரோயின் பேக்கை புடுங்க, செத்தாண்டா சேகரன்னு ராடோட வந்த ஹீரோ அவனை ரிவீட் அடிச்சா. அது ஹீரோ நினைச்ச மாதிரி குவாங்கோட ஆளே இல்ல, ஹீரோயினோட அப்பா. அப்பனா இருந்துகிட்டு நீ ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்றான்னா, அவன் ஒரு பணத்தாசை பிடிச்சவன். பொண்ணு கையில பெத்த பேக் இருக்கு, பணமா இருக்குமோன்னு நினைச்சு புடுங்க வந்திருக்கான். இப்ப பேக்குள்ள ஒன்னும் இல்லைன்னதும் நடு ரோட்லயே ஹீரோயினை அசிங்கமா திட்ட ஹீரோ வெறியாகி ஹீரோயினோட அப்பா ஹீரோ 2 பேருக்குள்ள கிளாஷ் ஆயிடுச்சு. அதுல இருந்தாலும் ஹீரோவோட மண்டையை பொழந்துட்டான். கூடவே போலீஸ் வர மாதிரி சைரன் சவுண்ட் கேட்க எடுத்தான் பாருங்க அவன் ஓட்டம். அவன் போயிட்டான். ஹீரோ ஹீரோயின் இவங்க 2 பேரையும் ஸ்டேஷன் கொண்டு வந்துட்டாங்க. இவங்க மேல எந்த தப்பும் இல்ல, தப்பு பண்ணது அவன், சும்மா விசாரிக்க தான் கூட்டு வந்தாங்க. ஓகே, இப்ப நீங்க கிளம்பலாம்னு சொல்லி இவங்க கிளம்பும் போது டிபார்ட்மெண்டோட சீஃபா இருக்கவரு ஹீரோயினை தெரிஞ்ச மாதிரியே, ஏமா நீ என்னமா இங்க அப்படின்னு கூப்பிட்டு பேச்ச போட, சேம் டைம் வெளியே வேற ஒரு கிரிமினலை ஹேண்டில் பண்ண வேண்டியதா இருக்கு. நீ இங்கே இருமா, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு கேப்டன் வெளியே போறாரு. என்னம்மா போலீஸ் சீஃப் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்க, பெரிய ஆள் தான் போலியே, யார் அதுன்னு ஹீரோ கேட்டா, இங்க தாங்க ஒரு மாசான ட்விஸ்ட். இப்ப வந்தாருல்ல சீஃப், அவர் தான் ஊர் முழுக்க கந்து வெட்டி காசு கொடுத்து அதை வாங்க டார்ச்சர் பண்ற குவாங்காம். எந்த குருவாயிரப்பா, ஒரு போலீஸ் சீஃபா குவாங்கு? ஓ, அப்ப இதை தான் நீ சொன்னியா? குவாங்கு போலீஸ்க்கெல்லாம் பயப்படுறவனா, போலீஸ்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுனால அவனை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு இதை முன்னாலே சொல்ல வேண்டியதானம்மா, ஏன் சொல்லாம போயிட்டேன்னு ஹீரோ கேட்க, நான் அப்பவே சொல்லியிருந்தா நீ இதை நம்பியிருப்பியா? ஏற்கனவே நான் நம்பாத மாதிரி பேசிட்டு இருந்தேன், எப்படி சொல்றதுன்னு தான் விட்டேன் அப்படின்னு பேசிக்கிட்டே சீஃபை பார்த்த மேனிக்கு இவங்க கார் கிட்ட வராங்க. அப்போ இவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஓல்டு மேன் அதே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து சீஃப் கிட்ட போயிட்டு இருக்கான். இதுக்கு மேலே எங்க ஆதாரம் வேணும்? குவாங் சொல்லி தானே ஓல்டு மேன் இவங்க 2 பேரையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். அவன் இங்க வந்து சீஃப் கிட்ட போறான்னா டவுட்டே வேணாம். நல்லா கூட்டு குடும்பத்துக்கு விருந்து வைக்க வாங்கின குருட்டு சேவல் மாதிரியே இருக்கான்ல சீஃப், அவன் தான் குவாங்கு. இனிமேல் இவங்கள்ட்ட போட்டா போட்டி போட முடியாதுமா. இவங்கள்ட்ட இருந்து தப்பிக்கணும்னா ஒரே வழி, நீ அப்ராடுக்கு போறது மட்டும்தான். நாளைக்கு தானே ஃபிளைட்டு, கொஞ்சம் முன்னாடியே ஃபிளைட்டை புக் பண்ணி கிளம்ப பாரு அப்படின்னு ஹீரோ சொல்ல, இப்ப ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் ஹீரோயினுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு இடத்துல இருக்காங்க. ஹீரோயினுக்கு சோகமா இருந்தா அடிக்கடி இங்க தான் வருவா. வந்தா குடிக்கிறதுக்குன்னு பீரியும் லைனா அடிக்க வச்சிருக்கா. அதுல ஒன்னு எடுத்து ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு அதை திறக்க ஓப்பனரா ஸ்டார்டிங்ல விக்டிமோட அம்மா ஒரு கீ செயினை ஹீரோயின் கொடுத்துச்சு இல்ல, அதை ஹீரோயின் இப்ப ஹீரோ கிட்ட எடுத்து கொடுக்குறா. அதை பார்த்ததும் தாங்க ஹீரோயினுக்கு ஸ்ட்ரைக்கே ஆகுது. ஓ, இந்த கீ செயினை வச்சுதான் விக்டிமோட அம்மா என்கிட்ட வந்துச்சா அப்படின்னு இதுக்கு ஒரு பிளாஷ்பேக் போறாங்க. முதலா குவாங்கோட கம்பெனி வாசல்ல ஹீரோயின் விக்டிமா பார்த்தாளா, அவன் எதுக்காக இங்க வந்தேன்னு ஹீரோயின் கேட்கும்போது, நான் சும்மா வந்தேன் நீ பாருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிட்டாளா. அடுத்த விக்டிம் குவாங்கோட ஆளுங்கள்ட்ட போயிட்டு நான் குவாங்க நேரா பார்க்கணும்னு கேட்டா, உனக்கு வாலே போதும், ஒன்னு பணம் கொடு இல்ல பொருளை கொடுன்னு அவனுங்க கேட்டானுங்கல்ல. விக்டிம் கிட்ட இப்படி கேக்குறானுங்கன்னா இதுக்கு முன்னால யாரெல்லாம் பணம் வாங்கியிருக்காங்களோ அவங்கள்ட்டையும் பணம் கொடுக்கலனா பொருளை தானே கொடுன்னு கேட்டிருப்பானுங்க. இங்க ஒரு பூ ஜாடிய விக்டிம் பார்த்திருப்பாங்க. இதே பூஜாடி ஹீரோயின் பண்ற லைவ் ஷோலி இருந்திருக்கும். அப்போ ஹீரோயின் குவாங் கிட்ட கடன் வாங்கியிருக்கா, அதை கொடுக்க முடியலன்னு அதுக்கு பதில் பூச்செடியை கொடுத்துருக்கா. இதை புரிஞ்சுக்கிட்டவன், நீயுமா நீ அவங்ககிட்ட கடன் வாங்கிட்டியா, எப்படி அதை கட்ட போறேன்னு கேட்க, அதான்டா எனக்கும் தெரியல, நியூடா வேற போட்டோ எடுத்து வச்சு அழிச்சாட்டியும் பண்றானுங்க, எல்லாம் ஒரு நாள் சரியாயிடும்ன்ற நம்பிக்கையில இருக்கேன் அப்படின்னு ஹீரோயின் அழுதுகிட்டே சொல்றா. இல்லம்மா, எனக்காக இல்லனாலும் உனக்காக நான் அவனுங்களை விடவே மாட்டேன். குவாங் பண்ற தப்பெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணி நான் ஒரு எவிடன்ஸை கலெக்ட் பண்ணி அவன் கதையை முடிச்சு விடுறேன் பாரு அப்படின்னு அரை பீரை குடிச்ச மயக்கத்துல அனாமத்தா பெணாத்திட்டு இருக்க. உனக்கு ஏண்டா தேவையில்லாத வேலை, அவன்கிட்ட சண்டை செய்யாத வரைக்கும் தான் உனக்கு நல்லது. அவனை பகச்சிக்கிற அளவுக்கெல்லாம் நீ பெரிய ஆள் இல்ல. இப்போதைக்கு என்கிட்ட இவ்வளவு காசு இருக்கு, இதை வச்சுக்கோ, கடன் அடிக்கிற வழியை பாரு அப்படின்னு ஹீரோயின் காசு கொடுத்தோம். நீ காசு கொடுத்துட்ட, ஆனா என்கிட்ட உனக்கு கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லையே, உன்னை காப்பாத்துறது தான் நான் உனக்கு கொடுக்குற கிஃப்ட்னு ஹீரோயின் கொடுத்த அந்த பியர் ஓப்பனரை கையோட எடுத்துக்கிட்டு போயிட்டான். ஸோ விக்டிம் செத்ததுக்கு அப்புறம் அவன்கிட்ட இருக்க கீ செயினை வச்சுதான்
இவன் நம்ம பையனை கொன்றுப்பாளோன்னு சந்தேகப்பட்டு விக்டிமோட அம்மா ஹீரோயினை தேடியே வந்திருக்கு. எனக்கு நல்லது பண்ண நினைச்சு அவனுக்கு உயிரே போயிடுச்சு பாரு. எப்படி பார்த்தாலும் அவன் சாவுக்கு நானும் ஒரு காரணம் இல்ல அப்படின்னு ஹீரோயின் ஃபீலிங்ஸை கொட்ட, பதிலுக்கு ஹீரோவும் இவன் ஃபேமிலி கதை ஒன்று சொல்லி இவனும் ஃபீலிங்ஸை கொட்ட, நான் திரும்ப திரும்ப சொல்றது அதாம்மா, நடந்தது நடந்து போச்சு, அதே யோசிச்சு என்ன ஆக போகுது, நாளைக்கு நீ ஊருக்கு கிளம்புற வழியை பாரு, இங்க நடக்கிறத நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோ தைரியம் கொடுத்ததும், அவனை மாதிரியே நீயும் எனக்காக ஹெல்ப் பண்ண துடிக்கிறியேடா, இப்போதைக்கு உனக்கு கொடுக்க என்கிட்ட இருக்கிறது இதுதான் அப்படின்னு ஹீரோயின் கிட்ட ஒரு செயின் இருக்கும். அதை ஹீரோ கழுத்துல பாசமா மாட்டி விடுறா. அடுத்த நாளுங்க அப்ராடுக்கு போக ஹீரோயின் ஏர்போர்ட்டுக்கு போயிட்டா. செக்யூரிட்டி செக்க தாண்டிட்டா ஃபிளைட் ஏறிட வேண்டியதுதான். அதுக்குள்ள ஆப்போசிட்டானுங்க. திரும்ப ஹீரோயினோட மொபைலுக்கு வேற ஒரு வீடியோ வருது. ஹீரோ லேடியோட பாடியை கார்ல வச்சு காரோட சேர்த்து ஏரிக்குள்ள தள்ளி விட்டாருல்ல, அதையும் வீடியோவா எடுத்து வச்சிருக்கானுங்க. நீ மட்டும் செக்யூரிட்டி செக்க தாண்டிட்ட, கன்ஃபார்ம் இந்த வீடியோ வைரல் ஆகுமா, நீயும் மாட்டுவ ஹீரோவும் மாட்டுவான், ஆவோ 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 வெளியே ஆவோன்னு குவாங் டெக்ஸ்ட போட்டிருக்க. பயத்தோட ஹீரோயின் நடந்து வரும்போது யாரோ அவளை பிடிச்சி ஓரமா தூக்குறாங்க. பார்த்தா ஹீரோ அதே ஏர்போர்ட்ல தாங்க ஓல்டு மேனும் ஹீரோயினை தேடி சுத்திட்டு இருக்கான். நீ என்னடா இங்கன்னு ஹீரோயின் ஷாக்கானா, உனக்கு வந்த அதே வீடியோ எனக்கு வந்துச்சுமா, இவனுங்க நம்மள நிம்மதியா வாழ விட மாட்டானுங்க போல, இன்னைக்கே இதை முச்சு விட்டுற வேண்டியதுதான். அதான் நான் குவாங் கிட்ட சொல்லியிருக்கேன், உனக்கு எதிரா விக்டிம் கிட்ட இருந்த யூஎஸ்பி இப்ப என்கிட்ட இருக்கு, அது வேணும்னா நாங்க போட்டோ ஷூட் எடுத்த பில்டிங்க்கு வாடான்னு சொல்லியிருக்கேன், வருவான், அங்க அவனை முச்சு விட்டலாம் அப்படின்னு ஹீரோயின் அங்க போய் குவாங் அங்க வரத்துக்கு முன்னாலேயே ஒரு ஆள் நடந்து வந்தா அதை தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக கீழே உடஞ்ச பாட்டில் எல்லாம் போட்டுட்டு ஹீரோ ஒரு பக்கம் ஹீரோயின் ஒரு பக்கம்னு தனித்தனியா காத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஆள் மேல நடந்தும் வராங்க. பாட்டில் சவுண்ட் கேட்டதும் உஷாராகி ஹீரோ அவனை பிடிக்கலான்னு பார்த்தா அவன் ஒளிஞ்சிருந்து ஹீரோவை புஷ்டான். பாக்குன்னு ஒரு சவுண்டு மட்டும்தான் ஹீரோயின் கேக்குது. ஹீரோ இருக்கியாடா, என்னடா ஆச்சுன்ற அல்லோட அவ வெளியே வரா. ஹீரோ வாங்கின அடியில அங்க படுத்த படுக்கையா இருக்கான். ஹீரோவை அடிச்சு போட்டது இவ்வளவு நேரமா இவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்த ஓல்டு மேன் தாங்க. ஹீரோயினையும் புஷ்டான். உட்கார வச்சு என்னதான் பிரச்சனைன்னு சொல்றதுக்குள்ள மயங்கி கிடந்த ஹீரோ ஓல்டு மேனுக்கு பின்னால திருட்டு போன மாதிரி பொறுமையா நடந்து வந்துட்டு இருக்க. அதை ஹீரோயின் ஒரு கண்ணு விட்றா பாருங்க. ஓல்டு மேன் அதுலயே மேட்டரை கேட்ச் பண்ணி பாரபட்சமே பார்க்கல, ஹீரோவை சத்துக்கு சத்துக்கு சத்துக்குன்னு கத்தியாலே குத்தி ஒரு ஓரமா தூக்கி கிடாச்சிட்டு திரும்ப ஹீரோயின் கிட்ட வரான். அங்கிள் 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 தயவு செஞ்சு என்ன கொண்டாதீங்க அங்கிள், நான் வாழ வேண்டிய பொண்ணு அங்கிள், என்ன அப்படியே விட்டுருங்களேன், இங்க நடந்ததை பத்தி வெளியே மூச்சு கூட விட மாட்டேன் ப்ளீஸ்ன்னு ஹீரோயின் கெஞ்சிராளா. நான் உன்னை விடணுமா, முதல்ல உனக்கு நான் யாருன்னு தெரியுமா அப்படின்னு ஓல்டு மேன் கேட்டதும் இந்த ட்விஸ்ட கவனிங்களா, இறந்தால விக்டிம், அந்த விக்டிமோட அப்பா தான் இந்த ஓல்டு மேனாங்க. மேட்ரு என்னன்னா அது ஹீரோயினுக்கும் தெரியுது. இவ்வளவு நேரமா ஓல்டு மேன் குவாங்கோட ஆளா இருப்பான்னு தானே ஹீரோயின் சொல்லிட்டு இருந்தா. ஆனா இப்போ ஓல்டு மேன் கிட்ட நீங்க விக்டிமோட அப்பா தானே, என்ன அங்கிள் உங்க குடும்பத்துல இருந்து ஆளுக்கு நான் தான் உங்க பையனை கொன்னேன்னு கிளம்பி வரீங்க, நான் உங்க பையனை கொல்லல அங்கிள், குவாங் தான் உங்க பையனை கொன்னான். உங்க பையன் குவாங்க பத்தி இன்வெஸ்டிகேட் பண்றேன்னு போனானா, குவாங் யாருக்கெல்லாம் லோன் கொடுத்து அவங்கள ட்ரெஸ்ஸே இல்லாம போட்டோ எடுத்து வச்சிருக்கானோ அந்த ஃபைல்ல இருக்க யூஎஸ்பி டிரைவை குவாங் கிட்ட இருந்து திருநானா, அது குவாங்க தெரிஞ்சு அந்த கடுப்புல தான் அங்கிள் அவன் உங்க பையனை கொன்னான். இது எப்படி எனக்கு தெரியும்னா, உங்க பையன் செத்த அன்னைக்கு குவாங்கு இந்த இடத்துக்கு வா உங்ககிட்ட பேசணும்னு மெசேஜ் பண்ணான். போனா அங்க உங்க பையன் இருந்தானா, நானும் உங்க பையன் கிட்ட பச்சு சொன்னேன், ஏன்டா நமக்கு பெரிய எடுத்து சமாச்சாரம்லாம் பென்ட்ரைவ் அவங்ககிட்டே கொடுத்துடுறா, பிரச்சனை வேணாண்டான்னு. ஆனா அவங்க பையன் கேட்காம நல்லா பக்கவாதம் வந்த பல்ப மாதிரி இருந்துகிட்டு உங்க பையன் அந்த ஆட்டம் ஆடுறான். அதே இடத்துல குவாங்க திரும்ப திரும்ப பிளாக்மெயில் பண்ணதும் குவாங் தான் அங்கிள் உங்க பையனை பிரிட்ஜில இருந்து கீழே தள்ளி விட்டான், சத்தியமா அப்படின்னு இதுக்கு முன்னால இதே கதைய ஹீரோயின்ட்ட வேற மாதிரி தானே சொன்னா. இவ பிரிட்ஜுக்கு போகும்போதே கீழே விக்டிம் செத்து போய் கிடந்தான்னு, பட் இப்ப விக்டிமோட அப்பா கிட்ட வேற மாதிரி மாத்தி சொல்ல, ஏய் 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 நடிக்காதரி, எனக்கு எல்லாம் தெரியும், என் பையன் இன்வெஸ்டிகேட் பண்ணது குவாங்க இல்ல ஒன்ன, என் பையனோட கம்ப்யூட்டர் முழுக்க உன் போட்டோஸ் தான் இருந்துச்சு, நீ எங்கெல்லாம் போற வரன்னு அதை தான் போட்டோ எடுத்து வச்சிருந்தான். அவன் ஒன்ன இன்வெஸ்டிகேட் பண்ணிருக்கானா, நீ தானே அவனை கொண்டு இருக்கணும், ஏன் கொண்டான்னு ஓல்டு மேன் அந்த பாயிண்டே பிடிக்கிறாரு. ஐயோ நான் என்ன சொன்னா நீங்க நம்புவீங்கன்னு தெரியலையே. என் செல்ல கூட பாருங்களேன், குவாங் ரீசெண்டா எனக்கு பிளாக்மெயில் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருந்தான், அவன் தான் உங்க பையனை கொண்டு இருப்பான்னு ஹீரோயின் சொன்னதும் ஓல்டு மேன் அடுத்த ட்விஸ்ட கொடுக்குறாரு. பிளாக்மெயில் மெசேஜா, எது இதையா சொல்ற அப்படின்னு ஓல்டு மேன் தான் அந்த மெசேஜ் எல்லாம் அனுப்பிச்சிருக்காரு போலங்க. அப்படின்னா கிளீனிங் லேடியை கொன்னதை அதே இடத்துல இருந்து பார்த்து வீடியோவா எடுத்தது நீங்க தானா? அது மட்டும் இல்ல, ஹீரோ ரிட்டர்ன் ஒரு டாக்ஸில வரும்போது டாக்ஸி டிரைவர் கண்ணாடி வழியா ஹீரோவிய குறுகுறுன்னு பார்த்தான்ல, அதுவும் இதே ஓல்டு மேனே. என்னதான் நீ ஒரு ஆளை கொன்னுட்டேன்னு நான் உன்னை பிளாக்மெயில் பண்ற மாதிரி மெசேஜே அனுப்புனாலும் குற்றமுள்ள நெஞ்சு தானே குறுகுறுக்கும். நீ எந்த தப்பும் பண்ணலனா நீ ஏன் பதறணும், பதறி இருக்கனா அந்த தப்ப நீ தானே பண்ணிருக்கன்னு அர்த்தம் அப்படின்னு அங்கிள் எங்க சுத்தினாலும் அங்கேயே வந்து நிக்க. அங்கிள் குவாங் தான் அங்கிள் உங்க பையனை கொன்னா, என்கிட்ட அதுக்கு ஆதாரம் கூட இருக்கு அங்கிள், உங்க பையனை கொன்ன குவாங் கிட்ட உங்க பையன் அவன் கழுத்துல போட்டிருந்த செயினும் உங்க பையன் திருண்ண யூஎஸ்பி டிரைவும் இருக்கு அங்கிள் அப்படின்னு ஹீரோயின் சொன்னதும் நமக்கு அப்படியே கிறுகிறுன்னு ஆகுது பாருங்க வக்காலி. ஏன்னா இப்ப அது ரெண்டும் இருக்கிறது ஹீரோ கிட்ட இல்ல, எங்க இவ ஆளுக்கு ஏத்த மாதிரி ஒரு கதை சொல்றாங்க. அப்போன்னு பார்த்துதான் ஹீரோயினும் சாகல, அரைக்குறை உயிரோட ஏஞ்சி வராரு. அஷ்டா ஹீரோயின் ஒரே அடியா தோ வரான் பாருங்க அங்கிள், அவன் தான் குவாங்,
ராங், அவன் தான் உங்க பையனை கொன்னான். நான் சொன்ன 2 பொருளும் அவன்கிட்ட இல்ல. அடுத்து நீங்க என்ன வந்து கொல்லுங்க அங்கிள் அப்படின்னு ஹீரோவை கோத்து விடுறா. கத்தியோட ஓல்டு மேனும் ஹீரோவை நெருங்குறாரு. 2 பேரும் பக்கத்துல இருந்த ஒரு ரூமுக்குள்ள போயிடுறாங்க. அங்க தடால் புடால் ஜிடால் கிடால்னு வெறும் சவுண்டா தான் கேக்குது. எப்படியும் ஓல்டு மேன் ஹீரோவை முடிச்சிருவான், நம்ம தப்பிச்சிருவோன்னு ஹீரோயின் நினைச்சா ஹீரோ எம்ஜிஆர் மாதிரி போல மொத 2 வாட்டி ஓல்டு மேன் கிட்ட குத்து வாங்கிட்டு 3வது குத்த ஓல்டு மேனை கொடுத்து அவர் கதையை முடிச்சவன் இவன் உயிரோட வெளியே வரான். நீயா 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 அப்படின்னு ஹீரோயினுக்குள்ள ஒரு எக்கோ சவுண்டு. நீ என்னடி இப்படி ஒரு வேலையை பார்த்து விட்ட அப்படின்னு பேச ஆரம்பிச்ச ஹீரோ அடுத்தடுத்த ட்விஸ்டா அவுத்து விட்டுக்கிட்டே இருக்காங்க. சோ இவ்வளவு நாளா நம்மள ஃபாலோ பண்ணிட்டு இருந்தது குவாங்கோட ஆள் இல்ல, விக்டிமோட அப்பா தானே உனக்கு ஏற்கனவே தெரியும்ல. அதான் நீயும் நானும் விக்டிமோட வீட்டுக்கு போனமே, அங்கேயே ஃபேமிலி போட்டோல நீ விக்டிம் அப்பாவோட மூஞ்ச பாத்துட்ட. இருந்தும் அது குவாங்கோட ஆளுன்னு போய் சொல்லி என்ன ஏமாத்திருக்க. 2வது சீஃப் தான் குவாங்குன்னு நீ சொன்னதும் வடிகட்டின போய் மூச்சுக்கு 300 தடவை குவாங்கு குவாங்கு குவாங்குன்றியே. என்கிட்ட சொல்லும் போது நான் அந்த பேரை தேடி இருக்க மாட்டேன். நான் குவாங்க பத்தி சர்ச் பண்ணேன். நீ சொல்ற குவாங்கு 5 வருஷத்துக்கு முன்னாலேயே போலீஸால அரெஸ்ட் ஆயிருக்கான். இன்னும் அவன் ஜெயில தான் இருக்கான். அப்புறம் எப்படி அவன் வெளியே வந்து விக்டிமை கொண்டு இருப்பான்? சோ குவாங்குன்ற ஒரு கேரக்டர் வெளியவே இல்ல, அவன் விக்டிமை கொலையும் பண்ணல. 3வது விக்டிமோட வீட்டுக்குள்ள இந்த பென்ட்ரைவ் கிடைச்சதுன்னு சொன்னியே, நான் என்ன அவ்வளவு பெரிய குருடா? நான் டெஸ்க்ல பார்க்கும்போது எந்த பென்ட்ரைவும் இல்ல, உனக்கு மட்டும் எப்படி கிடைச்சிருக்கும்? சோ அது ஏற்கனவே உன்கிட்ட இருந்த பென்ட்ரைவ். 4வது நீ எனக்கு ஒரு செயினை குடுத்தியே, நிஜத்துல அது விக்டிமோட செயின் தானே? அவன் உனக்கு அதை கிஃப்டா கொடுத்துருக்கான், அதை நீ என்கிட்ட கொடுத்துருக்க. அப்பதானே விக்டிமோட கொலையில நான் தான் அவனை கொண்டேன்னு என்ன கோத்து விட்டு குளிர் காய முடியும். இது எல்லாத்துக்கும் மேல குவாங்குன்ற பேர்ல விக்டிமுக்கு கடனுக்கு காசை கொடுத்ததே நீ தானே. வாங்கின காசை அவன் திரும்ப தரலன்னதும் குவாங் கிட்ட வேலை செஞ்ச ஆளுங்களையே உன் பக்கம் சேர்த்துக்கிட்டு அவங்கள விட்டு விக்டிமா மிரட்டி இருக்க. நீ பண்ற எல்லா தில்லாலங்கடி வேலையையும் விக்டிம் தெரிஞ்சுக்கிட்டான். அன்னைக்கு நைட்டு பிரிட்ஜில் உனக்கும் அவனுக்கும் சண்டை நடந்திருக்கு. என்னை ஏமாத்தி எப்படியெல்லாம் காசை போடுங்கண்ணா, என்கிட்ட வாங்கின காசை கொடுறி அப்படின்னு அவன் கேட்டிருக்கான். நீ முடியாதுன்னு இருக்க. சோ உன்னை பத்தி அவன் கலெக்ட் பண்ணி வச்சிருக்க எவிடன்ஸ் எல்லாம் வெளியே விட்டுருவான்னதும் அவனை பிரிட்ஜுக்கு மேல இருந்து கீழே நீ தாண்டி தள்ளி விட்ட. அப்ப கூட அவன் உனக்கு கிஃப்டா கொடுத்த செயினை நீ கழுத்துல போட்டிருந்திருக்க. கீழே விழும்போது அவன் அந்த செயினை புடிச்சுக்கிட்டான். அதனால உன் பின் கழுத்துல ஏற்பட்ட மார்க்கு தான் இன்னமும் இருக்கு. இருந்தும் செயினை நீ கையில புடிச்சுக்கிட்டு அவனை கீழே தள்ளி விட்ட. ஏண்டி அவன் உன்னை எப்படியெல்லாம் நம்பினவனுக்கு இந்த மாதிரி துரோகம் பண்ண எப்படி உனக்கு மனசு வந்துச்சு? இவ்வளவு ஆயிடுச்சு, இப்பவாச்சு நீ தான் அந்த கொலையை பண்ணன்னு ஒத்துக்கோ அப்படின்னு ஹீரோ கேட்டு கிட்ட வரும்போது இவ்வளவு நேரமா இந்த பொண்ணு பின்னங்கையில கண்ணாடி கிளாஸ் ஒன்ன ஒளிச்சு வச்சிருந்திருக்கா. அதால ஹீரோ ஒரு இறக்க இவளுக்கெல்லாம் பயந்து போய் ஹீரோ ஓட வேண்டியதாயிடுச்சு. எத்தனை பேர்ரா, இன்னும் எத்தனை பேர்ரா என்ன துரத்துவீங்க? சின்ன வயசா இருக்கும்போது எங்க அம்மா என்னை விட்டு ஓடி போயிடுச்சு. வயசானதும் எங்க அப்பா அவன் வாங்கின கடனை என் தலையில கட்டான். குவாங் ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னால வரைக்கும் காசை குடு காசை குடு காசை குடுன்னு கேட்டு என்ன வாழவே உள்ள. 4வதா விக்டிம் பையன் உயிரெடுக்க வந்தான். இப்போ நீயா இன்னைக்கு உன்னை விட மாட்டேன்னு ஒளிஞ்சிட்டு இருக்க ஹீரோவை ஹீரோயின் தேடிட்டு இருக்கா. ஏமா இதெல்லாம் ரொம்ப தப்புமா, நீ ஒரு ஆளை கொலை பண்ணிருக்க, மீண்டும் மீண்டும் அதே தப்பு பண்றது நல்லா இல்ல அப்படின்னு ஒளிஞ்சுக்கிட்டே ஹீரோ பேசினா. நீ நிறுத்துச்சு, நானாவது விக்டிமை மட்டும்தான் கொன்னேன், ஆனா நீ விக்டிமோட ஃபேமிலியவே க்ளோஸ் பண்ணிட்ட. என்னை விட நீ தான் பெரிய தப்பு பண்ணிருக்க. வெளியவான்னு ஹீரோயின் பேசும்போது அங்க இருக்க ஒரு கண்ணாடிக்கு பின்னாலதான் ஹீரோ ஒளிஞ்சிருக்கான். கண்ணாடியே ஹீரோயின் மேல தள்ளி விடுறான். கிரேட் எஸ்கேப் ஆயிட்டாங்க. மாட்னியா கொய்யால இன்னைக்கு மறுகையா சாலா தாண்டா அப்படின்னு ஹீரோயின் ஹீரோவை குத்த போறப்போ யாரோ வந்து ஹீரோயினை தள்ளி விடுறாங்க. இங்க தாங்க நான் சொன்ன அந்த நரம்பெல்லாம் பொட்டைக்கிற ட்விஸ்ட். ஹீரோயினை தள்ளி விட்டு ஹீரோவை காப்பாத்துறது யாரான்னு பார்த்தா விக்டிமோட அப்பா. அவர் மட்டும் தானே நீங்க நினைச்சிருப்பீங்க. விக்டிமோட அம்மாவும் இன்னும் சாகல, அங்கேயேதான் நிக்குது. இதை விட பட்டா மேட்ரு, நீ தான் விக்டிமை கொன்ன, நீ தான் என் தம்பியை கொன்னன்னு ஹீரோ சொல்றான். சோ உண்மையிலேயே கொல்லப்பட்ட விக்டிம் ஹீரோவோட சொந்த தம்பி. இப்ப நான் தான் விக்டிமை கொன்னன்னு ஹீரோயின் கொடுத்த வாக்குமூலம்லாம் அங்க இருந்த கேமரால ரெக்கார்ட் ஆயிடுச்சு. இந்த உண்மையை ஹீரோயின் இருந்து வாங்கணும்ன்றதுக்காக தாங்க குடும்பமே சேர்ந்து ஆரம்பத்துல இருந்து பிளான் போட்டு வேலை செஞ்சிருக்கு. அது எப்படி நடந்துச்சுன்ற பிளாஷ்பேக் போனா, ஹீரோ பல வருஷமா இந்த ஊர்லயே இல்ல, வெளிநாட்டுல தங்கி வேலை செஞ்சவன். தம்பி செத்துட்டான்ற விஷயத்தை கேள்விப்பட்டு இங்க வந்ததும் ஹீரோ வரத்துக்குள்ள தம்பியை புதைச்சிட்டாங்க. யாரை கேட்டு புதைச்சிங்க? ஏன் தம்பி தற்கொலை பண்ணிருப்பான்ற நம்பிக்கையா எனக்கு இல்ல. அட்டாப்சி பண்ண வேண்டியது தானே. என்ன நீங்க போங்க, தம்பி சாவல ஏதோ ஒரு மர்மம் இருக்கு, நான் அதை கண்டுபிடிச்சே ஆவன்னு குடும்பமே போலீஸ்ட போய் ஹெல்ப் கேட்டதும் எங்களுக்குமே இது தற்கொலையா இருக்காதுன்னு சந்தேகம் இருக்குதாங்க. ஆனா எப்படி யோசிச்சாலும் அது நடந்திருக்குமோ இது நடந்திருக்குமோன்னு தியரியா மட்டும்தான் இருக்கு. இதுதான் நடந்திருக்கும்னு உறுதியா சொல்ல முடியல. உங்க தம்பியோட பாடியில இருந்த திங்ஸ் எல்லாம் இதுதான், இதை வச்சு உங்களால முடிஞ்சா ஏதாவது பண்ணுங்க, நாங்க போலீஸும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம்னு தம்பியோட திங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுலதான் ஹீரோயின் விக்டிம்கிட்ட கொடுத்த கீ செயினும் இருந்திருக்கு. இதோட விக்டிம் அவனோட கம்ப்யூட்டர்ல ஹீரோயினை பத்தி எல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணி நிறைய போட்டோஸ் வச்சிருந்தானா. சோ ஹீரோவோட முதல் சந்தேகமே ஹீரோயின் மேலதான். சந்தேகத்தின் அடிப்படையில டைரக்டா போய் அவகிட்ட கேட்டா, ஆமா நான் தான் விக்டிமை கொன்னேன் அப்படின்னு ஒத்துப்பாளா? ஒத்துக்க மாட்டாள்ல. சோ அவளை எல்லா சைட்ல இருந்தும் பிரஷர் பண்ணி அவ வாயால இருந்தே நான் தான் அவனை கொன்னன்ற உண்மையை வாங்கணும். அதுக்கு பிளான் போட்டவங்க ஆரம்பத்துல விக்டிமோட அம்மா கிட்ட ஹீரோயினோட கீ செயினை கொடுத்து அனுப்பி அங்க இருந்து அவங்களோட வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. போட்டோ ஷூட் நடந்த பில்டிங்ல விக்டிமோட அம்மாவுக்கும் ஹீரோவுக்கும்
சண்டை நடந்ததெல்லாம் ஏற்கனவே பிராக்டிஸ் பண்ணது. மாறி மாறி கத்தியால குத்திக்கிட்டு வந்த ரத்தம் எல்லாம் ஃபேக்கு. பிளஸ் விக்டிமோட அம்மா மேல இருந்து கீழே ஸ்விம்மிங் பூல்ல விழுந்துச்சுல்ல, அது கூட ஃபர்ஸ்ட் வாட்டி பண்ணது இல்லைங்க. ரிப்பீட் மோட்ல எத்தனையோ தடவை விழுந்து பார்த்து அப்படி வந்தது தான் அது. ரெண்டாவது ஹீரோ தான் அவன் அப்பா கிட்ட சொல்லி, அப்பா நீ எப்ப பாரு ஹீரோயினை ஃபாலோ பண்ணி அவளுக்கு ஒரு பயத்தை உருவாக்கிட்டே இருப்பா, நான் அவளை காப்பாத்தி நல்லவன் மாதிரி பேர் வாங்கிக்கிறேன், அப்பதான் அவ என்ன நம்புவா, ஒரு கட்டத்துல அவகிட்ட இருந்து உண்மையை வாங்க முடியும் அப்படின்னு பிளான் போட்டு அது ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கா. அடுத்து ஹீரோ ஹீரோயின் ஸ்டேஷன்ல இருக்கும்போது அங்க சீஃப் ஹீரோயின் வந்து பேசி அடுத்து வெளியே வேற ஏதோ ஒரு கிரிமினலை ஹேண்டில் பண்ண போனதா நான் அப்ப சொல்லியிருந்தேன்ல. ஆனா சீஃப் போனது அதுக்கு இல்ல, வெளியே போய் அங்க இருக்க 4 பேர்ட்டையும் என்னடா ஹீரோயினை வாட்ச் பண்ண சொன்னனே கரெக்டா தானே பண்ணிட்டு இருக்கீங்க, அவ நம்ம கண் பார்வையை விட்டு மிஸ் ஆயிடவே கூடாது, அவ மேல நமக்கு சந்தேகம் இருக்க வரைக்கும் நம்ம அவளை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு ஹீரோயினை பத்தி தாங்க மனுஷன் பேசியிருக்காரு. கவலைப்படாதீங்க சார், நம்ம ஆளுங்க 24/7 அவளை பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. நாளைக்கு ஊருக்கு போறேன்னா அவ ஏர்போர்ட்டுக்கு போனா கூட ஃபிளைட் ஏற முடியாது, அங்கேயும் நம்ம ஆளுங்க இருக்காங்க அப்படின்னு ஹீரோயின் போலீஸோட கண்காணிப்புல இருந்திருக்கா. இந்த பக்கம் ஹீரோ இவரோட பிளான ஹீரோயின் கண்டுபிடிக்காத மாதிரி செம்ம தெளிவா எக்ஸிக்யூட் பண்ணி கடைசியா நான் தான் விக்டிமை கொன்னன்ற உண்மையை வாங்கிட்டான் பாருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ் வந்துருவாங்கம்மா, இப்பவாது திருந்தி நல்ல மனுஷியா வாழப்பாரு அப்படின்னு இந்த பிளாஷ்பேக் எல்லாம் சொல்லி அம்மா பெரிய பல்பை ஹீரோயினுக்கு கொடுத்துட்டு நீ ஜெயில் கைதி ஆக போறன்னதும் அவ ஜெயிலுக்கு போக மாட்டாளாம், செத்தாலும் சாவன் ஜெயிலுக்கு போக மாட்டேன்னு நின்னுட்டு இருக்க இடத்துல இருந்து கண்ணாடியை உடைச்சு கீழே குதிச்சு உயிரை விடுறா. அதோட படத்தோட கதை முடியுதுங்க. எப்படிங்க நான் சொன்ன மாதிரி ட்விஸ்ட் வேற லெவல்ல இருந்துச்சா? இதே மாதிரி ஏன் இதை விட பெஸ்டா இன்னும் நிறைய ட்விஸ்ட் இருக்க படங்களை நான் அடுத்தடுத்து உங்கள்ட்ட எடுத்துன்னு வந்துக்கினே இருக்கேன். ஸோ இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அடுத்த நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, எப்படி பண்ணிருக்கேன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ, டடா பாய்.